கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறிந்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சட்டங்களை கடுமையாக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவை சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். புதிய சட்டத்தின்படி கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர்கள் மற்றும் விற்பனை செய்வோருக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, குற்றவாளிகள் பிணையில் வெளிவர முடியாத வகையில் விதிகளை கடுமையாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொள்வதாக கூறிய சட்ட அமைச்சர் ரகுபதி மசோதாவில் சேர்க்கப்படும் என கூறினார். விவாதங்களுக்கு பிறகு சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பில் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவித்தார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை உடனே கொண்டுவர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை என அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா குறித்து அமைச்சர் முத்துசாமி பதிலளித்து பேசினார். அப்போது பூரண மதுவிலக்கு என்பதில் தங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றும், ஆனால் பூரண மதுவிலக்கு உடனே கொண்டுவர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். படிப்படியாக மதுபான கடைகளை குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என கூறிய அமைச்சர் முத்துசாமி, ஒரு கடையை மூடினால் மற்ற கடையில் குவிந்து குடிமகன்கள் மதுபானங்களை வாங்கி அருந்துவதாக கூறினார். எனவே பூரண மதுவிலக்கு என்பதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். அரசு விற்கும் மதுவில் கிக் இல்லாததால் குடிமகன்கள் கள்ளச்சாராயத்தை நாடி செல்வதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வலியுறுத்தி பாமக சட்டப்பேரவை தலைவர் ஜி கே மணி பேசியதற்கு பதிலளித்த அவர், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி என சுற்றியிருக்கும் மாநிலங்களில் மது விற்கும் போது தமிழ்நாட்டை மட்டும் எப்படி பற்றிக்கொள்ளாத கற்பூரமாக பாதுகாக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. இதில் அனைத்து துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. இதனிடையே மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும், நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க கோரியும் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானங்கள் இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டன. 9 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் அவையை சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார்.